ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலி சண்டே பார்த்தீங்கன்னா சண்டே எபிசோட் டிஸ்கஸ் பண்ணுவோம். மார்க்கெட்டில் நடந்த சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கம்பெனியோட அடுத்த கட்ட இன்வெஸ்ட்மெண்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ அதுதான் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த வீக்கில் விச் மீன்ஸ் சாட்டர்டே சண்டே அந்த டேஸில் சாட்டர்டே ஃப்ரைடே அந்த டேஸில் ஐசிஐசிஐ பேங்க், ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க், எஸ் பேங்க் இதோட ரிசல்ட்ஸ் எல்லாமே வந்துச்சு. ஸோ இந்த 3 பேங்கோட ரிசல்ட்ஸில் எது பெட்டராக இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு ஒரு டவுட்டு. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐசிஐசிஐ பேங்கோட ரிசல்ட்ஸும் எஸ் பேங்கோட ரிசல்ட்ஸும் நல்ல ரிசல்ட்ஸ் போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. பட் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்கோட ரிசல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அடி வாங்கியிருந்துச்சு. அதுக்கு ரீசன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவங்களோட மைக்ரோ ஃபைனான்ஸ் லோன் டிஸ்பர்சல், நெக்ஸ்ட் ப்ரொவிஷன் அதிகரிச்சது, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹையர் லோன் ஸ்லிப்பேஜஸ், இது எல்லாமே ஒரு மேஜர் ஃபேக்டராக இருந்துச்சு. இந்த ரீசன்னால தான் பார்த்தீங்கன்னா அவங்களோட ப்ராஃபிட் எல்லாமே அடி வாங்குறதுக்கு ஒரு ரீசன். பட் நான் சொன்ன மாதிரி எஸ் பேங்க் அண்ட் ஐசிஐசிஐ பேங்கோட ரிசல்ட்ஸ் ஒரு பெட்டர் ரிசல்ட்ஸ் போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. லாஸ்ட் குவார்ட்டரில் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்கோட ரிசல்ட்ஸ் அடி வாங்குறதுக்கு அவங்க ஒரு ப்ரொவிஷன் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா எடுத்து ஒதுக்கி வச்சிருந்தாங்க. அது ரீசன் டோல் பிளாசா மும்பையில் எலெக்ஷன் பேஸ் பண்ணி அங்கே ஃப்ரீ டோல் அலாட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது மாதிரி ரீசன் இந்த குவார்ட்டர்லேயும் பார்த்தீங்கன்னா அவங்களோட ப்ராஃபிட் அடி வாங்கியிருக்கு. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க், எஸ் பேங்க், ஐசிஐசிஐ பேங்க் இதில் எது நமக்கு ஓகே அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஐசிஐசிஐ பேங்க் ஆல்ரெடி வச்சிருக்கவங்க ஹோல்ட் பண்ணலாங்கிறது என்னோட ஒப்பீனியன். 1209 ரூபாயில் இருக்குது. 19 டைம்ஸ் ஏர்னிங்ஸில் இருக்கிறாங்க. ப்ரைஸ் டு புக் 3.31 இருக்குது. ஆனால் இதை கம்பேர் பண்ணும்போது எஸ் பேங்க் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அது எப்படின்னு சொல்ல, அவங்க ப்ராஃபிட் நல்லா தான் பண்ணியிருக்காங்க. பட் அந்த ஸ்டாக் ப்ரைஸ் மேலே போன மாதிரி இல்லை. இதுக்கு முன்னாடியும் முந்தின குவார்ட்டரும் ரிசல்ட்ஸ் நல்லா தான் இருந்துச்சு. பட் ஆக்சுவலி அவங்களோட ஸ்டாக் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 22 ரூபா சம்திங் போனாங்க. மறுபடியும் 19 ரூபா 18 ரூபா அந்த ரேஞ்சில் தான் இருக்குது தவிர பெருசாக மூவ்மெண்ட்ஸ் இல்லை எஸ் பேங்க்ல. ஆனால் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் பார்த்தீங்கன்னா அது ஒரு 100 ரூபா போனாங்க. கடைசியில் அவங்களும் 70 to 60 அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்குது தவிர அதுவும் பெருசாக மூவ்மெண்ட்ஸ் இல்லை. ஏன்னா அவங்களோட ரிசல்ட்ஸ் கண்டினியூஸாக கொஞ்சம் சில சொதப்பல்கள் இருக்கு. பட் லாங் டேர்முக்கு ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் ஓகேவா இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் ஃபீல் பண்றேன். ஏன்னா அவங்களோட டெபாசிட் அதெல்லாம் கொஞ்சம் அதிகரிச்சிருக்கு. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா கம்பெனியோட எம்டிஎன்சிஓ என்ன சொன்னாங்கன்னா இது இன்னும் 2 to 3 குவார்ட்டர்ஸ்ல பார்த்தீங்கன்னா நாங்கள் இப்போ இருக்கிற அந்த மைக்ரோ ஃபைனான்ஸ் செக்மெண்ட்ல இருக்கிற சில ப்ராப்ளம்ஸ் எல்லாமே தீர்த்துரும் அப்படின்னு சொல்லி அவங்க அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்திருக்க ரிசல்ட்ஸ்ல ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்கை தவிர எஸ் பேங்க் அண்ட் ஐசிஐசிஐ பேங்கோட ரிசல்ட்ஸ் ஓவரால் பெட்டரா இருக்கு. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எஸ் பேங்கோட ஸ்டாக் ப்ரைஸ் மார்க்கெட்டில் 18 ரூபா 24 காசில் பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ஆயிருந்துச்சு. ஸோ ஒரு நெகட்டிவ் ட்ரெண்டில் தான் இருந்தாங்க 1.5%. எஸ் பேங்கோட ஸ்டாக் ப்ரைஸ் ஒரு 21.50 அந்த ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது 21 ரூபா 50 காசு இமீடியட்டாக போக சான்சஸ் இருக்குது. அது போக 25 ரூபா வரைக்கும் இந்த எஸ் பேங்கோட ஷேர் மேலே போகும்னு சொல்லி மார்க்கெட் ரிசர்ச் குறிப்பாட்டு ஹென்செக்ஸ் செக்யூரிட்டிஸோட ரிசர்ச் மகேஷ் எம் ஓஜா அவர் அப்டேட் கொடுக்குறாங்க. அது போக ஐசிஐசிஐ பேங்க்குக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஐசிஐசிஐ பேங்க் 1190 ரூபா அந்த லெவல் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் பேஸ்ல இருந்துச்சு. அது போக அவங்களுக்கு பை கால் கொடுக்குறாங்க. ஐசிஐசிஐ பேங்க் 1280 ரூபா வரைக்கும் போகலாம் ஒரு ஷார்ட் டேர்ம் டார்கெட். அதுலேருந்து 1320 ரூபா வரைக்கும் போகலான்னு சொல்லி இதே ஹென்செக்ஸ் செக்யூரிட்டிஸோட மகேஷ் எம் ஓஜா அவர் அப்டேட் கொடுக்குறாங்க. அது போக ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் என்ன சொல்றாங்கன்னா ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்கோட ஸ்டாக் ப்ரைஸ் 62 ரூபா 27 காசுல மார்க்கெட்ல இருந்துச்சு. இது பார்த்தீங்கன்னா 60 ரூபாலேருந்து 61.50 அது அந்த ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங் லெவல்னு சொல்றாங்க. அந்த ஸ்டாக் அந்த பேஸ்ல 64 ரூபா அது போக 68 ரூபா வரைக்கும் போக சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. இது ஹென்செக்ஸ் செக்யூரிட்டிஸோட மகேஷ் எம் ஓஜா அவங்க தான் அந்த அவுட்லுக்கு கொடுக்குறாங்க. ஸோ ஓவரால் இது 3 பேங்க் ஸ்டாக்ஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என்டிபிசியோட ரிசல்ட்ஸ் நேற்று மார்க்கெட்டில் வந்துருந்துச்சு. நிறைய பேருக்கு டவுட்ஸ், இது டிவிடெண்ட் 25 ரூபாயா 2 ரூபா 50 காசா? நானும் 2 நியூஸ் சேனல் செக் பண்ணி பார்த்தேன், 25 ரூபான்னு ஷோ ஆச்சு. ஃபர்ஸ்ட் சிஎன்பிசி டிவி 18ல 25 ரூபான்னு ஷோ ஆச்சு. இன்னைக்கு அந்த நியூஸ் எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது 2 ரூபா 50 காசுன்னு ஷோ ஆகுது. நான் செக் பண்ணிட்டேன். இப்போ அது டிவிடெண்ட் 25% பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க. நிறைய சேனல் அதை 25 rupees அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ ஆக்சுவலி 25% டிவிடெண்ட் 2 ரூபா 50 காசு பார்த்தீங்கன்னா டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. ஸோ ஓவரால் ப்ராஃபிட் 4711 கோடி பண்ணியிருக்காங்க. ப்ராஃபிட் ஒரு 3.1% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நேற்று நிறைய சேனலை மாற்றி கொடுத்துருந்தாங்க. என்டிபிசியோட ரெவன்யூ 41,352 கோடி 4.8% அதிகரிச்சிருக்கு. எபிட்டா 20.3% அதிகரிச்சிருக்கு. ஸோ அது 11,960 கோடியா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் எபிட்டா மார்ஜின் 28.9% இருக்கு. 25% இன்ட்ரீம் டிவிடெண்ட் 2 ரூபா 50 காசு கொடுக்குறாங்க. ஜனவரி 31 ரெக்கார்ட் டேட். அந்த டிவிடெண்டுக்கான பேமெண்ட் டேட் February 18 இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க டாரிஃபையும் ரைஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த 9 months எண்டிங் டிசம்பர் 2024 வரைக்கும் அவங்க டாரிஃப் இன்க்ரீஸ் பண்ணது ஆவரேஜ் ஆட்டு 4.68 per 4 ரூபா 68 காசு பெர் யூனிட்டுக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அது சேம் பீரியட் லாஸ்ட் இயர்ல 4 ரூபா 57 காசு பெர் யூனிட்டுக்கு இருந்துச்சு. ஸோ ஓவரால் இப்போ அதை அதிகரிச்சிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அவங்களோட கிராஸ் பவர் ஜென்ரேஷன் 91.25 பில்லியன் யூனிட்ஸாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இந்த Q3ல. இதுவும் கொஞ்சம் அதிகரிச்சிருக்கு. கோல் ப்ரொடக்ஷன் 10.98 மில்லியன் மெட்ரிக் டன்ஸ் ஆட்டு அதுவும் அதிகரிச்சிருக்கு. பிளான் லோட் ஃபேக்டர் அதாவது கோல் பேஸ்
பிளான்ல வந்து ஒரு ஸ்லைட் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. 75.98 ஆட்டு அது இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அவங்க பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டியும் எக்ஸ்பென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ ஒரு 8 ஜிகாவாட் தெர்மல் கெப்பாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா அந்த கரண்ட் ஃபிசிக்கல் இயரில் ஆட் பண்ணுறாங்க. இதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் அப்ரூவலும் கொடுத்துருக்காங்க. 1 lakh crore வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு எஸ்டிமேட்டட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்க தெர்மல் கெப்பாசிட்டி பார்க்கும்போது 17.56 ஜிகாவாட்டாக இருக்குது. டோட்டல் கெப்பாசிட்டி அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் என்டிபிசி குரூப்போட இப்போ வந்து 30 ஜிகாவாட் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் இதான் சொன்னேன் ஒரு லாங் டேர்முக்கு ஒருத்தான ஸ்டாக் பவர் செக்டரில் அப்படின்னு சொல்லி. ரீசன் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் லார்ஜஸ்ட் பவர் ஜென்ரேட்டிங் கம்பெனியாக இருக்கிறாங்க. நான் டாடா பவர் முன்னாடி கன்சிடர் பண்ணேன். பட் ஆக்சுவலி அதோட வேல்யூஷன் ரொம்பவே அதிகமானதுனால இப்போ இதில் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போதெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். லாஸ்ட் மார்க்கெட்டில் என்டிபிசியோட ஸ்டாக் ப்ரைஸ் 323 ரூபாவில் க்ளோஸ் ஆச்சு. நான் 340 சம்திங்கில் வாங்கினா அதுக்கப்புறம் 448 ரூபா வரைக்கும் போனாங்க. அதுலேருந்து இப்போ இறங்கி இந்த ட்ரெண்டில் இருந்து ஒரு டீசெண்டான டிவிடனும் கிடைக்கும். 2 ரூபா 50 காசு. ஓவரால் இது வந்து என்டிபிசியோட ரிசல்ட்ஸ் அப்டேட். டிவிடன் 25 ரூபா இல்லை 2 ரூபா 50 காசு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டாடா மோட்டார்ஸ் மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாக் ப்ரைஸ் 734 ரூபாவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா 732 வரைக்கும் போனாங்க லாஸ்ட் மார்க்கெட்டில். இதோட 52 வீக் லோ 717 ரூபா. ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 ரூபா தான் கேப். இப்போ இருக்க ட்ரெண்டை பார்க்கும்போது 17 ரூபா தான் கேப் இருக்குது அவங்களோட 52 வீக் லோவை டச் பண்ணுறதுக்கு. 8 டைம்ஸ் தான் ஏர்னிங்ஸில் இருக்கிறாங்க பி ரேஷியோ. நான் லாஸ்ட் ஆட் கன்சிடர் பண்ணது 965. அதுக்கப்புறம் இறங்கும் போது யூஸ் பண்ணேன். ஸோ ஓவரால் டாடா மோட்டார்ஸில் வந்து ஸ்லோவாக யூஸ் பண்ணலாங்கிறது என்னோட கருத்து. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டவுன் ட்ரெண்ட்லேயே கொஞ்ச நாளாக இருக்கிறாங்க. முன்னாடி வந்து 400 ரூபா சம்திங்கில் வந்து அடுத்தது பொத்துனே 1000 ரூபா தாண்டி போச்சு. கடைசியில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 750 அந்த ரேஞ்சிலே ரவுண்ட் அடிக்குது. இவங்களோட அப்டேட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ரீசெண்டாட்டு இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இவி செக்டாரில் வந்து ஒரு $1.5 பில்லியன் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த இவியில் லோக்கல் பேட்டரி மேனுஃபேக்சரிங்லேயும் பார்த்தீங்கன்னா இவங்க பெட் பண்ணுறாங்க. அது போக அபினியா அப்படிங்கிற ஒரு பிராண்டில் அது ஒரு பிராண்டாக கொண்டு வந்து அதில் பார்த்தீங்கன்னா நிறைய கார்ஸ் அதுக்கு வேண்டி ஒரு $1 பில்லியன் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்துருந்துச்சு. அந்த பர்சஞ்சர் வெஹிக்கிள் கமர்ஷியல் வெஹிக்கிள் அதை நாங்கள் 2 ஸ்பிளிட் பண்ணி தனி என்டிடியாடு கொண்டு வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட்டும் சொல்லியிருந்தாங்க. அது வந்து இன்னும் 1 இயரில் அதுக்கான ப்ராசஸும் கம்ப்ளீட் ஆயிரும் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. விச் மீன்ஸ் March 2025 வந்து பார்த்தீங்கன்னா அது கம்ப்ளீட் ஆகும்னு நான் நினைக்கிறேன். பட் அதை பாசிபிள் இல்லைன்னு நினைக்கிறேன். March 2025 கம்ப்ளீட் ஆகாது. மேபி வந்து பார்த்தீங்கன்னா 1 இயர் ஃபுல்லான 2026 வரைக்கும் போயிடும். அது எப்படி கொண்டு வருவாங்கன்னா பர்சஞ்சர் வெஹிக்கிள் இது கமர்ஷியல் வெஹிக்கிள் இதில் பர்சஞ்சர் வெஹிக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா இவி ஜேஎல்ஆர் அது எல்லாமே வந்துடும். கமர்ஷியல் வெஹிக்கிள் செக்மெண்ட்டில் ஹெவி செக்மெண்ட் வெஹிக்கிள்ஸ் எல்லாமே அதில் வந்துடும். ஸோ 1:1 அந்த ரேஷியோவில் வந்து டிமர்ஜர் ரேஷியோ வரும்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஓவரால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிமர்ஜர் வந்து March 2025 கம்ப்ளீட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. பட் வெயிட் பண்ணி பார்க்கலாம். இவி செக்மெண்ட்டில் இவங்களோட மார்க்கெட் ஷேர் வந்து 73% இருந்துச்சு 2024 அந்த சமயத்தில் ஸ்டார்டிங்கில். அது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 62% குறைஞ்சிருக்கு. ஏன்னா இவங்களுக்கு ரைவல்ஸ் JSWMG மோட்டார்ஸ் வந்து காமட் அப்படி சில நிறைய வெஹிக்கிள்ஸ் கொண்டு வந்தாங்க. அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மஹேந்திரா, ஹியூண்டாய் மோட்டார்ஸ், இப்போ மாருதி சுசுகி கூட மார்க்கெட்டில் விட்டார் அப்படிங்கிற ஒரு காரை கொண்டு வந்துட்டாங்க. ஸோ 2025 டாடா மோட்டார்ஸ் தவிர்த்து அவங்களுக்கு காம்படிட்டர்ஸாக இருக்கிற எல்லா கார் கம்பெனியுமே புது இவி காரை வந்து கொண்டு வருவாங்க. ஸோ டெஃபினட்டாக இவங்களுக்கு மார்க்கெட் ஷேர் இப்போ 62 இருக்குது. அது இன்னும் குறையதான் வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ரைவல்ஸ் அதிகமாக வருவாங்க. ஸோ டாடா மோட்டார்ஸ் இப்போ இருக்க ட்ரெண்டில் யூஸ் பண்ணலாங்கிறது என்னோட கருத்து. ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஆட்டோமோட்டிவ் செக்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சீப் ரேட்டில் கிடைக்கிறதுனா அது டாடா மோட்டார்ஸ் தான் யூஸ் பண்ணலாங்கிறது என்னோட கருத்து. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டான்லா பிளாட்ஃபார்ம் அந்த ஸ்டாக்கை பற்றி டிஸ்கஸ் பண்ணுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ அந்த ஸ்டாக் எடுத்து பார்த்தேன். லாஸ்ட் 4 குவார்ட்டர் ரிசல்ட்ஸ் எடுத்து பார்க்கும்போது ஒரு குவார்ட்டர் 130 கோடி பண்ணியிருக்காங்க. அதுக்கு அடுத்த குவார்ட்டர் 140 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. அது அடுத்த குவார்ட்டர் வந்து 130 கோடி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. அந்த ப்ராஃபிட் வந்து 118 கோடி பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவரால் ஸ்டேபிள் ஆட்டு பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் ஆட்டு ஒரு 130 கோடி ஆவரேஜ் ஆட்டு வச்சு ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ரெவன்யூவும் 1000 கோடி சம்திங்லாம் பண்ணியிருக்காங்க ஆவரேஜாக பார்க்கும்போது லாஸ்ட் 4 குவார்ட்டரில். பட் இந்த கம்பெனி வந்து டெட் ஃப்ரீ அப்படி இருக்குது. ஆப்ரேட்டிங் கேஷ் ஃப்ளோ இருக்குன்னு சொல்கிறாங்க. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஆல்மோஸ்ட் ஒரு ஸ்ட்ராங் பொசிஷனில் தான் இருக்கிறாங்க. கிளவுட் கம்யூனிகேஷன் அந்த செக்மெண்ட்டில் இருக்கிறாங்க இந்த கம்பெனி. டிவிடெண்டாக 6 ரூபா கொடுத்துருந்தாங்க லாஸ்ட் ரிசல்ட்ஸில். ஆனால் பட் இந்த ரிசல்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வீக்காக இருக்குது. ப்ராஃபிட் 15% கீழே விழுந்திருக்கு 118 கோடி. ரெவன்யூ வந்து டிப்பாக இருந்துச்சு ஒரு ஃப்ளாட் ஆட் 1000 கோடி பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் வந்து எபிட்டாவும் ஒரு 15% கீழே விழுந்துருந்துச்சு. எபிட்டா மார்ஜினும் கீழே விழுந்துருந்துச்சு. ஓவரால் 6 ரூபா டிவிடன் மட்டும் கொடுத்துருந்தாங்க. ஸோ நெக்ஸ்ட் அந்த ரெக்கார்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா January 27 February 20 வந்து நாங்கள் வந்து அந்த டிவிடன் பேமெண்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இவங்களோட ஒன் ஆஃப் த சப்சிடரியாக இருக்கிற கேமு சாஃப்டெக் அப்படிங்கிற ஒரு இவங்களோட சப்சிடரி விச் மீன்ஸ் இவங்கள டான்லா பிளாட்ஃபார்முக்கு 2-3 சப்சிடரி இருக்குது. அதில் கேரிக்ஸ் மொபைல் அப்படிங்கிற ஒரு சப்சிடரி இருக்குது. அதோட சப்சிடரி தான் இந்த கேமு சாஃப்டெக். அதில் 100% ஸ்டேக் வந்து நாங்கள் சேல் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 100% ஸ்டேக்குமே வந்து இதில் டைல்யூட் பண்ண போகிறாங்க. இந்த கம்பெனியோட சிஓ இருக்கிறவர் டி உதய்குமார் ரெட்டி 1999 இந்த
இந்த கம்பெனி ஃபவுண்ட் பண்ணியிருக்காங்க. அதுலேருந்தே பார்த்தீங்கன்னா இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 1000 எம்ப்ளாயிஸ் மேலே இருக்குது. ஹைதராபாத் தான் அந்த கம்பெனியோட ஹெட் குவார்ட்டர்ஸ். ஃபினான்ஷியல் 24 மட்டுமே ரெவன்யூ 3927 கோடியாக இருக்குது. ஆப்ரேட்டிங் இன்கம் வந்து 759 கோடியாக இருக்குது. நெட் இன்கம் 554 கோடியாக இருக்குன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவரால் இது வந்து பார்த்தீங்கன்னா டேன்லா சொல்யூஷன்ஸ் தான் இருந்துச்சு. கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா டேன்லா பிளாட்ஃபார்ம் அப்படிங்கிற செக்மெண்ட்டில் கொண்டு வந்திருக்காங்க நேம். இந்த கம்பெனியோட ஸ்டாக் ப்ரைஸ் நான் பார்க்கும்போது 609 ரூபாவில் இருக்குது. இதோட 50 DV ஹை 1102 ரூபாவில் இருக்குது. ஆனால் இது வந்து சீப் ரேட்டில் தான் இருக்குது. 15 ரூபா தான், 15 தான் இருக்குது. பி ரேஷியோ 15 இருக்குது. ஆனால் லாஸ்ட் 1 year ரிட்டர்ன்ஸ் பார்க்கும்போது 4-6% நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டாக்ல இவ்வளோ டீட்டெயில்ஸ் நான் கலெக்ட் பண்ணியிருக்கேன். பட் இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ் பார்க்கணும். நான் வேணால் பார்த்துட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இப்போ இருக்கிற செக்மெண்ட்டில் இது எப்படி ரியாக்ட் ஆகும்னு தெரியல. ஏன்னா இந்த ரிசல்ட்ஸ் அடி வாங்கியிருக்கிறதுனால மேபி வந்து பார்த்தீங்கன்னா அடி வாங்கவும் சான்சஸ் இருக்குது. இவங்களுக்கு ஓவர்சீஸ்லேயும் உங்களுக்கு லொக்கேஷன் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அங்கேயும் பிஸ்னஸ் இருக்குது. சிங்கப்பூர், துபாயிலெல்லாம் பிஸ்னஸ் வச்சுருக்காங்க. ஆல்மோஸ்ட் இதில் பாசிட்டிவ்னு பார்க்கும்போது டெட் ஃப்ரீ கம்பெனியாக இருக்கிறாங்க. அது ஒரு முக்கியமான ரீசனாக இருக்குது. ஸோ இதை வந்து நீங்கள் பொறுமையாக டிஸ்கஸ் பண்ணிவிட்டு நீங்களும் ஒரு அனாலிசிஸ் பண்ணிவிட்டு வாங்கலாம்ங்கிறது என்னோட கருத்து. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் ஒரு மைக்ரோ ஃபினான்ஸ் ஏஜென்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விமானம் வந்து ஹராஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. விச் மீன்ஸ் கோபமாக திட்டியிருக்காங்க போல். அதாவது இவங்க அந்த மைக்ரோ ஃபைனான்ஸ் கம்பெனியில் கடன் வாங்கியிருப்பாங்க போல். அந்த மைக்ரோ ஃபைனான்ஸ் கம்பெனியோட ஏஜென்ட் வந்து நீங்கள் கடன் அடைக்கிறதுக்கு உங்கள் டாட்டரோட கிட்னியை விற்று அடைங்க அப்படின்னு சொல்லி மிரட்டியிருக்காங்க. ஸோ இதை கண்டுபிடிச்சிட்டு கர்நாடகாவோட ஒன் ஆஃப் த மினிஸ்டராக இருக்கிற ஜகீர் கோலி அவங்க வந்து என்ன அப்டேட் பண்ணியிருக்காங்கன்னா, நாங்கள் இப்போ மைக்ரோ ஃபைனான்ஸ் செக்மெண்ட் எல்லாமே வந்து ரெகுலேட் பண்ணுவோம், அதை செக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஓவரால் கர்நாடகா கவர்மெண்ட்டே பார்த்தீங்கன்னா இப்போ அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மைக்ரோ ஃபைனான்ஸ் செக்மெண்ட்டில் லோன் வாங்குறவங்க ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருங்கிறது என்னோட கருத்து. ஏன்னா அதில் அதிக அளவில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட்லாம் போடுவாங்க. ஸோ முடிஞ்ச அளவு அதை தவிர்க்கிறது தான் பெட்டருங்கிறது என்னோட ஒப்பீனியன். கேஇசி இன்டர்நேஷனல் ஒரு 1445 கோடி ஆர்டர், டிரான்ஸ்மிஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ப்ராஜெக்ட் ஆர்டர் வந்து இந்தியாவில் அவங்களுக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு 800 kV ஹை HVDC, அடுத்தது இன்னொன்று 400 kV டிரான்ஸ்மிஷன் லைன் ஆர்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஒன்று வந்து பவர் கிரிட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா அவங்கள்ட்ட தான் இவங்களுக்கு கிடச்சிருக்கு. ஸோ ஓவரால் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கேஇசி இன்டர்நேஷனலை பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டு. ஸ்விக்கி என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் வந்து இந்த ESOP அந்த முறையில் ஒரு 1171 கோடி ஒர்த் ஆஃப் ஷேரை வந்து ஸ்டாஃப்ஸுக்கு வந்து அலாட் பண்ணியிருக்கோம். அதாவது எம்ப்ளாயி ஸ்டாக் ஓனர்ஷிப் பிளான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் அந்த ESOP ஸ்கீமு. அதில் வந்து ஒரு 2.61 crore ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயீஸுக்கு வந்து நாங்கள் அலாட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி ஸ்விக்கி இப்போ அப்டேட் கொடுத்துருக்காங்க. அதோட வேல்யூ அவங்க சொல்கிறது 1171 கோடி அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. IDFC ஃபர்ஸ்ட் பேங்க் என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்களோட அந்த ஆத்தரைஸ் ஷேர் கேபிட்டலை வந்து பார்த்தீங்கன்னா ரிடக்ஷன் பண்ணுறதுக்கு பேங்க் வந்து இப்போ அப்ரூவல் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸிஸ்டிங் நீ பார்க்கும்போது 22,905.10 கோடியாக இருக்குது. ஸோ அதை வந்து 14,000 கோடியாட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரிடக்ஷன் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து பேங்கோட ப்ரொவிஷனை வந்து பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ணுறதுக்கு வேண்டி தான் அதை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் அவங்க சொல்கிறது பேட் ஷேர் கேபிட்டலில் வந்து 50% இந்த அத்தாரைஸ்டு ஷேர் கேபிட்டல் மூலமாட்டு ரிடக்ஷன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து அந்த அமல்கேஷனை ஃபாலோ பண்ணி தான் இது வருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஓவரால் இது வந்து IDFC ஃபர்ஸ்ட் பேங்க் கொடுத்த அப்டேட்டு. பிடிலைட் இண்டஸ்ட்ரீஸ் கொடுத்த அப்டேட்டு. இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு நிறைய பிராண்ட்ஸ் வச்சுருக்காங்க. அந்த அதியூசிஸ், ஃபெவிகால், ஃபெவிக்விக் இப்படி பிராண்ட் வச்சுருக்காங்க. இப்போ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட பெயிண்ட் வெஞ்சூர் தான் ஹைஷா. இவங்க வந்து லாஸ்ட் இயரில் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் சில ப்ராடக்ட்ஸ் லான்ச் பண்ணாங்க. இப்போ அவங்களோட பெயிண்ட் பிஸ்னஸில் வந்து பார்த்தீங்கன்னா புது கலர்ஸ் எல்லாமே கொண்டு வர போகிறாங்க அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பெயிண்ட் பிஸ்னஸில் வந்து புது கலர்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ண இருக்கிறாங்கன்னு சொல்லி பிடிலைட் வந்து அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். அந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.